ஆப்பிளோட லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் iPhone 16e இப்பதான் ஃப்ரெஷ்ஷாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த லேட்டஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஏதாவது ஃபோன் வாங்குறீங்கன்னா இதுதான் மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபோனாகவுமே உங்களுக்கு இருக்கு. ஆப்பிளில் அஃபோர்டபுள் ஃபோனே எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா, யார் இந்த ஃபோனை வாங்கலாம்னா சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். மொதல் விஷயம் நான் பயந்துட்டே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இந்த 13 மினின்னு ஒரு ஃபோன் வந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல, அந்த மாதிரி சின்ன ஃபோனாக லான்ச் பண்ணி பேட்டரி லைஃப்லாம் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி பண்ணலை. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ இதோட மெயின் சேஞ்ச் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் சிங்கிள் கேமரா தான் இருக்குது. அதாவது 16ஓட டிசைன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கேமராவை தூக்கிடுங்க. இப்போ இந்த ஒரு கேமராவே அந்த 2 கேமராவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கிடையாது. அப்புறம் இந்த கேமரா பட்டன் அப்படின்னு ஒன்று வந்து எக்ஸ்க்ளூசிவாக 16 சீரிஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுவுமே கிடையாது. பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸில். ஸோ 16e வந்து பார்த்தீங்கன்னா iPhone 16 விட பெட்டராக வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் இன்னும் அதிகமாக கொடுக்கும். அப் டு 26 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து வீடியோ பிளே பேக்ல கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16ல யூஸ் பண்ண அதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. A18 பயோனிக் சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு கேட்ச் இருக்கு. என்ன அப்படின்னா, GPU பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு 16க்கு ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா கோர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இது போக உங்களால் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண முடியும். அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான். பட் ஸ்டில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், டைனமிக் ஐலண்ட் உங்களுக்கு கிடையாது. இதில் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் மாடல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நான் ப்ரோ மாடல்ஸில் அந்த நாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாட்ஸ்ன்ற ஒன்று உங்களுக்கு ஒரு டீல் பிரேக்கராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ண வேணாம். நீங்கள் வந்து 15 ஆர் 16 அந்த மாதிரி போயிடலாம். டிராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து 7.5 வாட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை விட ஹையஸ்ட்டாக உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. நீங்கள் ஒயர்டு வந்து பார்த்தீங்கன்னா C டைப் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு அப் டு 35 வாட் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ தான் நம்ம முக்கியமான விஷயத்துக்கே வரோம். இதோட ப்ரைஸ். மணி 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 ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? இது இந்தியாவில் லான்ச் ஆகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000க்கு இதை லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ இந்தியாவில் iPhone 16 வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 80,000 ஆகும். இதே நீங்கள் வந்து 15 வாங்கணும் அப்படின்னா 70,000 ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து iPhone 15 ஆர் 16 வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஆப்சலேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரே கேட்ச் வந்து நிறைய பேருக்கு சிங்கிள் கேமரா பின்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்காது. பட் ட்ரஸ்ட் மீ, ஃபோட்டோ குவாலிட்டியில் உங்களுக்கு எந்தவித காம்ப்ரமைஸுமே இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி என்னோட சஜஷன் வந்து நீங்கள் iPhone 14 ஆர் எபோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த அப்கிரேடை நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இந்த போனை யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க ஆப்பிள்ல புதுசா ஒரு போன் வாங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா இதை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இல்ல நீங்க iPhone 12 ஆர் பிலோ நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இல்ல 13 கூட நீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு அப்கிரேட் இப்போ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை வந்து கன்சிடர் பண்ணலாம். இதை தாண்டி நீங்கள் வந்து 16 ஆர் 15 வாங்குறதா இருந்தீங்கனாலுமே உங்கள் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் எதை ட்ரை பண்ணலாம். ப்ரோ சீரிஸ் வாங்குறவங்க ஆர் ப்ரோ மேக்ஸ் சீரிஸ் வாங்குறவங்கலாம் இதை யாருமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 60Kக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் டீல்னு தான் சொல்லுவேன். அதுக்கு ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கரண்ட்டாக அவங்களோட எல்லா டாப் ஃபீச்சர்ஸுமே ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் இந்த டைனமிக் ஐலண்ட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர வேற எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால மேபி ஓகே, இட்ஸ் ஓகே ஃபார் தட் மணி அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. நீங்கள் இந்த ஃபோனை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய். It sound right, boys.